வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வை பற்றி ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் ஹிந்தி நாளிதழில் வந்து ஒரு செய்தியை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸில் அப்புறம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல்ஸ் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நோட்டீஸில் என்ன கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி சிபிடி தேர்வு எப்போ தொடங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது தேர்வு புத்தாண்டு தொடக்கம் வரை நீட்டிக்கப்படலாம். இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2026 ஸ்டார்டிங் வரையும் நீட்டிக்கப்படும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேர்வு தேதி உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயத்தை இதில் சொல்ல வராங்க. இதில் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பற்றி ஒரு ஓவராலாகவே சொல்லியிருப்பாங்க பாருங்க. இப்போ குரூப் டி பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு தாமதமாகும். எதுக்கு தாமதமாகுது? ஒரு கேஸ் நடந்துக்கிடுச்சு. இப்போ அந்த கேஸ்க்கான முடிவு வந்திருக்கு. அதனால இங்கே தாமதமாயிருக்கு. முன்மொழியப்பட்ட தேதி கடந்து விட்டது. இப்போது புதிய ஒன்றிற்காக காத்திருக்கிறது. அதாவது நவம்பர் 17 ஸ்டார்ட் ஆகி அவங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க, நவம்பர் 17 ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் தேர்வு நடைபெறும் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த தேதியில இப்போ நம்ம கடந்துச்சு. நவம்பர் 17 முடிஞ்சிருச்சு. இப்போ புதுசாக ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரயில்வேல 32,000க்கும் மேற்பட்ட அந்த குரூப் டி பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு தேர்வு இப்போது தாமதத்துடன் தொடங்கும். காரணம், முதலில் திங்கட்கிழமை அதாவது நவம்பர் 17 தொடங்க திட்டமிட்ட நிலையில் முதல் சிபிடிக்கான இறுதி அட்டவணை இன்னும் வெளியிடப்படவில்லை. டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ரயில்வே இயக்குநர்கள் வாரியம் விரைவில் இந்த தேர்வுக்கான புதிய அட்டவணையை வெளியிடும் என நம்பப்படுகிறது. இந்த ஆட்சேர்ப்புக்கான நோடல் ஏஜென்சி ஆர்ஆர்பி அலகாபாத் ஆகும். ஆர்ஆர்பி குரூப் டி ஆட்சேர்ப்பு தொடர்பாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் சிஏடி மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மூலம் வழக்கு தொடரப்பட்டது. ஆட்சேர்ப்புக்கு தேவையான ஐடிஐ தகுதி குறித்து ஆட்சேபனைகள் எழுப்பப்பட்டன. சமீபத்தில் சிஏடி ரயில்வேக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. அதாவது ஐடிஐ தான் இதுக்கு தகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ சிஏடி என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ 10th முடிச்சாலும் என்ன பண்ணலாம், எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ரயில்வேக்கு ஆதரவாக இவங்க தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இப்போ இது இப்போது ஆட்சேர்ப்பு வழிமுறைக்கு வழிவகுத்துள்ளது. ஏன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் போறதுக்கு இந்த தீர்ப்பு வந்து முக்கியமானது இருந்தனால இது அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ண போறாங்க. முன்னதாக சிபிடி நவம்பர் 17 தொடங்கி டிசம்பர் 20 வரை பல்வேறு கட்டங்களாக திட்டமிடப்பட்டது. ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்ச அனைத்துமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நம்ம குரூப் டி தேர்வு வந்து ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த கேஸ் வந்து ரயில்வேக்கு ஆதரவாக முடிஞ்சிருச்சு. பட் இனிமே தான் என்ன பண்ணும், டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது டேட் அனௌன்ஸ் பண்ணதுனால நீங்க அப்படி அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இப்போ கேஸ் முடிஞ்சிருச்சு. இனிமேல் கண்டிப்பா டேட் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க.